சேலம் மாவட்டம் காராமணி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை அனுப்பியுள்ள சம்மனில் ஜாதி பெயரை குறிப்பிட்டுள்ளனர். ஜாதி பெயரை குறிப்பிட்டு கடிதம் அனுப்பிய அதிகாரிகள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு உரிய நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் போராட வேண்டிய சூழல் ஏற்படும் என்று புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். அதிக கடன் வாங்கிய மாநிலங்களில் முதலிடத்தில் உள்ள தமிழகம் அடுத்த 3 மாதங்களில் கடன் பத்திரங்கள் வழியாக 37,000 கோடி ரூபாய் கடன் பெற திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 2025ஆம் ஆண்டுக்குள் காசநோயை முற்றிலும் ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு அறிக்கையின்படி நாடு முழுவதும் 25 லட்சம் பேருக்கு காசநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2023ஆம் ஆண்டு 96,709 பேர் காசநோய்க்கு சிகிச்சை பெற்றுள்ளனர். அதற்கு முந்தைய 2022ஆம் ஆண்டில் 94,171 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 2023ஆம் ஆண்டு 2.65% பாதிப்பு அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தின் அனைத்து மூத்த அமைச்சர்களும் இடி ஸ்கேனில் உள்ளனர் என்று பாஜக மூத்த தலைவர் ராஜா பேசியுள்ளார். தமிழகம், லட்சத்தீவு, கேரளா மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி 2 நாள் சுற்றுப்பயணம் வந்துள்ளார். அவர் வரும்போதெல்லாம் தமிழகத்தின் மேம்பாட்டிற்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வைக்கிறார். கடந்த 9 ஆண்டுகளில் 11 லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தமிழகத்திற்கு மத்திய அரசால் வழங்கப்பட்டுள்ளன. மத்திய அரசு திட்டங்களின் பயனாளிகள் பட்டியல் தயாரித்து அவர்களை நேரடியாக சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு சேகரிப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் வருகையின் போது மக்களின் உற்சாகமான வரவேற்பு தமிழகத்தின் அரசியல் களம் வேகமாக மாறி வருவதை தெரியப்படுத்துகிறது என்றும், மழை வெள்ள பாதிப்பு போன்ற சம்பவங்கள் மாநில அரசின் மீது மக்களுக்கு பெரிய அளவில் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது என்றும் ராஜா பேசியுள்ளார். மேலும் முதலமைச்சர் பாதுகாப்புக்கென வாகனங்கள் வாங்குவதை ஒரு குறையாக சுட்டிக்காட்ட முடியாது என்றும் ராஜா தெரிவித்துள்ளார். தெற்கு ரயில்வேயில் 7 வழித்தடங்களில் கூடுதல் ரயில் பாதை அமைக்க இறுதிக்கட்ட சர்வே பணி துவங்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே அதிகாரிகள் இது பற்றி கூறும்போது, தெற்கு ரயில்வேயில் முக்கிய ரயில் பாதையை இணைத்து கூடுதல் ரயில் வசதியை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளோம். அதன்படி 7 வழித்தடங்களில் கூடுதல் ரயில் பாதை அமைக்க திட்டமிட்டு அதற்கான இறுதிக்கட்ட ஆய்வு பணி 7.80 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வெள்ளம் புகுந்ததால் சுரங்கத்துறை, முதன்மை கல்வி அலுவலகம் உள்ளிட்ட அலுவலக ஆவணங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. 16 நாட்கள் ஆகியும் மீட்க முடியாமல் அலுவலர்கள், ஆசிரியர்கள் தவிப்பில் உள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உட்பட பல்வேறு அலுவலகங்களில் பாதுகாக்கப்பட்டு வந்த அரசு ஆவணங்கள் நீரில் மூழ்கின. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் வெள்ளம் புகுந்ததில் அனைத்து கம்ப்யூட்டர்கள், அங்கு பணியாற்றும் 25க்கும் மேற்பட்ட ஊழியர்களின் சர்வீஸ் ரெக்கார்டுகள், அனைத்து அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களின் பணி பதிவேடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. முதன்மை கல்வி அலுவலகத்தில் எந்த புள்ளி விவரங்கள், ஆவணங்களும் இல்லாமல் தற்போது அலுவலகம் மாவட்ட எஸ்பி அலுவலகம் அருகில் உள்ள தனியார் பள்ளியின் கம்ப்யூட்டர் அறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. முதன்மை கல்வி அதிகாரியின் ஜீப் உள்ளிட்ட வாகனங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம், அரசு நிவாரண நிதி போன்ற பணிகளில் தற்போது முனைப்பு காட்டுவதால் பதிவேடுகள், ஆவணங்கள் குறித்து இனிதான் மேல் நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளது என்று கூறியுள்ளனர். போக்குவரத்து பணியாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்களும் பயனடையும் வகையில் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சி பொறுப்பேற்று 2.5 ஆண்டுகள் கடந்த நிலையில் இக்கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. முதலமைச்சர் இதில் தலையிட்டு தொழிற்சங்கங்களுடன் பேச்சு நடத்தி தீர்வு காண வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். HIV தொற்றை கட்டுப்படுத்துவதில் தமிழகம் முதலிடம் பிடித்ததற்காக மத்திய அரசிடம் இருந்து விருது கிடைத்துள்ளதாகவும், தமிழக முதலமைச்சரிடம் விரைவில் விருது சமர்ப்பிக்கப்படும் என்றும் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அப்போது அரசு மருத்துவர்களின் நீண்டகால கோரிக்கையை முதலமைச்சரிடம் தெரிவித்து நிறைவேற்றினால் நாங்கள் இன்னும் உற்சாகமாக பணி செய்ய வழிவகுக்கும் என்று
அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு தலைவர் டாக்டர் பெருமாள் பிச்சை தெரிவித்துள்ளார். மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள புதிய தண்டனை சட்டத்தில் உள்ள கடுமையான ஷரத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வட மாநிலங்களில் லாரி, பேருந்து ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் அந்த மாநிலங்களில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் பெட்ரோல், டீசல் வாங்குவதற்காக கைகளில் கேன்களுடன் பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் மக்கள் குவிந்தனர். கடந்த 2019ஆம் ஆண்டு IPL தொடரில் சூதாட்டம் நடைபெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பான 2 வழக்குகளை போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் முடித்துக்கொள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் CBI அறிக்கை தாக்கல் செய்துள்ளது.